ஹரி ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் சாய்ரா. சர்வம் சிவமயம், சர்வம் சாய்மயம். மார்கழி மாதம் என்றாலே ஆண்டாளுக்கு உகந்த மாதம் என்பார்கள். இந்த மார்கழி மாதத்தில் பெருமாளையே தன் கணவனாக அடைய வேண்டும் என்று ஆண்டாள் மனம் உருகி மகாவிஷ்ணுவை வேண்டி இயற்றிய பாடல்கள் தான் திருப்பாவை என்று அழைக்கப்படுகிறது. இது மிகவும் பிரசித்தி பெற்றது. இனிய தமிழில் அழகான சொற்களுடன் கூடிய இந்த திருப்பாவையை மார்கழி மாதத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில், அதாவது காலை 3:30 மணி முதல் 5:30 மணி வரையும் நீராடி அனைவரும் இதை வீட்டில் இந்த திருப்பாவையை கேட்டால் மிகவும் சிறப்பு. மேலும் சிறப்பு என்னவென்றால், இந்த மார்கழி மாதத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள மாட வீதிகளில் திருப்பாவையை பாடிக்கொண்டு கிரிவலம் வந்தால் மிகவும் சிறப்பு. அதேபோல் ஈசனின் பரிபூர்ண ஆசீர்வாதம் கிடைக்க திருவண்ணாமலையில் உள்ள அந்த 14 கிலோமீட்டர் தொலைவிலான மலையை சுற்றி வந்த கிரிவலத்தில் சிவன் பெயரை உச்சரித்துக் கொண்டு திருப்பாவையை பாடிக்கொண்டு அல்லது கேட்டுக்கொண்டு இந்த கிரிவல பாதையில் நடந்தால் கன்னி பெண்களுக்கு தான் விரும்பிய மணவாளன் துணையாக கிடைப்பான் என்பது ஐதீகம். சூடி கொடுத்த ஆண்டாள் என்று கூறுவார்கள் ஆண்டாளை. ஏனென்றால் பெரியாழ்வாரின் மகளாக வளர்ந்த ஆண்டாள் துளசி தீர்த்தத்தில் கண்டெடுக்கப்பட்ட அவள் மனிதர்களை தன் கணவனாக அடைய வேண்டாம், எனக்கு திருமால் தான் கணவனாக வர வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு இந்த திருப்பாவியை இயற்றி அதை மனதார உருகி இறைவனிடம் வேண்டிக் கொண்டதால் மகாவிஷ்ணு வெங்கமன்னார் என்ற உருவெடுத்து ஆண்டாளை திருமணம் செய்து கொண்டார். திருவண்ணாமலையில் கிரிவலம் வருவது என்பது மிகவும் சிறப்பு. ஏனென்றால் இந்த கிரிவல பாதையில் ஈசனுடன் கூடிய இந்த கிரிவலம் வரும்போது அண்ணாமலையாரின் பரிபூர்ண ஆசீர்வாதமும் கிடைக்கும். அதே போல் ஆண்டாளின் கனவு எப்படி மெய்யாகப்பட்டதோ அதே போல் நல்ல கணவனும் கிடைப்பான் என்பது இது ஐதீகம். திருவண்ணாமலையில் ஆண்டாளுக்கு என்று ஒரு தனி சன்னதி உண்டு. டிசம்பர்